உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கதை தான் இந்த மாஸ். 440 கோடி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேராசை, சூழ்ச்சி, தந்திரம், இதெல்லாம் தான் மாஸ்க் படத்தினுடைய கதை. ஸோ படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. பேராசை பிடிச்ச அரசியல்வாதி தான் பவன் கிருஷ்ணா. அடுத்து நடக்கக்கூடிய 234 தொகுதியிலையும் நான் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை விடுறாரு. சொந்த கட்சியில் இருக்கிறவனே கன்னத்து மேலே கை வச்சு உக்காடுறான். தலைவரே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னா, வெயிட் பண்ணு பாய், பணம் வருது, அதை எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், நம்ம தான் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த பேராசை பிடிச்ச அரசியல்வாதிக்கு துணையாக இருக்கிறவங்க தான் சூழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரு பெண் ஆண்ட்ரியா. இவங்க சின்ன பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் பண்ணுறாங்க. குறிப்பாக பாலியல் தொழிலான விஷயங்களையும் இவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த 440 கோடியை எல்லா ஊர்களையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இதை ஒரு குரூப் ஆட்டையும் போடுது. அவங்க யார், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இவங்க ஆண்ட்ரியா மேலே இருக்கிற கோபத்தில் அந்த பணத்தை திருநாங்களா, இல்லை அரசியல்வாதி மேலே இருக்கக்கூடிய கோபத்தில் அந்த பணத்தை திருநாங்களான்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இதை தாண்டி ஹீரோவான கவின் தான் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் அப்படின்னு யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ எல்லாத்தையுமே இறங்கி செய்கிறது. கூட ஒரு 5 யங்ஸ்டரை வச்சுக்கிட்டு அவங்க மூலியமாக எல்லா விஷயங்களையும் காய் நகர்த்த பார்க்குறாரு. யார் யார் கூட இருக்காங்க, என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியோ ரெக்கார்ட், வீடியோ ரெக்கார்ட், அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பர்சன்கிட்ட கொடுத்து வர வேண்டிய அமௌண்ட்டை அவங்கக்கிட்ட வாங்கிக்கிறது. இவர் ஹோட்டலில் சாப்பிட வரக்கூடிய கதாநாயகியை ஒருதலை பட்சமாக சைட் அடித்து அந்த பொண்ணு அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்கிறப்ப டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு போகிறாரு. அங்கே மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் ஒன்று நடக்குது. அதுதான் அந்த 440 கோடி கொள்ளை. அதை சம்பவம் நடக்கிற இடத்துல கதாநாயகனும் பார்த்துட்றாப்புல. என்ன எல்லார் முகத்துலையும் எம்ஆர் ராதாவுடைய மாஸ்க் மாட்டியிருக்கு. ஆண்ட்ரியாவை ரியல் எஸ்டேட் ஒருத்தர் மிரட்ட அதுக்கு கவின்னு ஹெல்ப் பண்ணுறாப்புல. அவர் யார், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற கேதர் பண்ணி அவருடைய பர்சனல் விஷயத்தையும் கையில் கொடுக்குறாப்புல. ஸோ இவன் இந்த 440 கோடியை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ட்டு அவங்ககிட்ட இந்த வேலையை கொடுக்குறப்ப இந்த 440 கோடிக்கும் கவினுக்கும் ஏற்கனவே ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. ஸோ ஃபைனலாக அந்த பணம் யாருக்கிட்ட போச்சு, எதுக்காக அது திட்டமிட்டு கொள்ளையடித்தாங்க அப்படிங்கிறது தான் படத்தினுடைய எண்டு. ஸோ இந்த படம் ஒருத்தன் கூட யோகியம் கிடையாது. எல்லாருமே ஆமாம் சுயநலமாக இருக்கக்கூடிய, பேராசை பிடிச்ச, துரோகம் செய்யக்கூடிய, நேரத்துக்கு தகுந்தாற் போல் மாறக்கூடிய பச்சுந்தைகளாக தான் இருப்பாங்க மனிதர்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாக காட்டியிருக்கு இந்த படம். ஸோ இந்த படம் கவினுக்கு வேற ஒரு ஷேட் கொடுக்கும். அதே போல் ஆண்ட்ரியா அந்த படத்தை தயாரிச்சிருந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த படம் யாருமே நல்லாவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு. இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.